அகத்திக்கீரை பொரியல் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகா, 200 கிராம் கருப்பு உளுந்து, 2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 2 கட்டி பெருங்காயம், 200 கிராம் கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் அளவு கடுகு. வாங்க வறுத்து எடுத்துக்கலாம். வானொலி அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு ஃபஸ்ட்டு உளுந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வருங்க, நல்ல மணம் வரும், வறுத்துக்கலாம். உளுந்தை வறுத்து எடுத்துட்டு நம்ம கடலைப்பருப்பு அடுத்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து பாருங்கள், ஓரளவுக்கு வறுத்தாச்சு. அதை எடுத்து கொட்டி வச்சுட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு எடுத்து அதுவும் சிம்மிலே, எல்லாமே சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பாலூட்டு தாய்மார்களுக்கு சூடான சாப்பாட்டில் 1 ஸ்பூன் அளவு போட்டு, ஒரு பிடி சாப்பாடு போட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி டெய்லி ஒரு பிடி கொடுத்தோம்னா பால் நல்லா ஊறும். குழந்தைங்களுக்கு அதிகமாக பால் இருக்கும், அதனால் அதை கொடுங்க. கடலைப்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. கடுகு போட்டு வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பாருங்கள், நல்லா வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. படபடன்னு பொரியுது. கடுகு பொரித்த உடனே அதையும் எடுத்து அதிலே கொட்டி வச்சுக்கலாம். ஒன்றா கொட்டிக்கலாம் எல்லாத்தையுமே. சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். மிளகாய் இந்த மிளகாய் அதிகமாக காரம் இருக்குது, அதனால் நான் 8 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மிளகாயை பொறுத்து உங்களுக்கு தேவையான காரத்தை பொறுத்து எடுத்துங்க. எல்லாமே கொஞ்சம் காரமாக, ஓரளவுக்கு காரம்லாம் இருந்தால் தான் இந்த கசப்பு தன்மையை எடுக்கும். ஏன்னா நம்ம அகத்திக்கீரை பொடி பண்ணுறோம், அதனால் லைட்டாக கசக்க. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். பருப்பு இதெல்லாம் 200 கிராம் போட்டால் தான் ஒரு 3 கப்பு அளவு காய வச்ச கீரை இருந்துச்சுன்னா ஒரு 200 கிராம் அளவு கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பெல்லாம் எடுத்துக்கலாம். 3 கப்பு எப்படி வரும்னா, ஒரு 2 கட்டு வாங்கி கீரை க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 3 கப்பு அளவு வரும். அடுத்து நம்ம வெறும் வானொலியில் வறுக்கிறதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி என்னென்ன பொருள் வறுக்கலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்ல காரம் மிளகாய். அதையும் நல்லா இப்படி உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றா அரைக்க போடுறதானே. அடுத்தது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் நல்லா மணமாக நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயத்தை எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா இப்படி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் பொடி கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்தாலும் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். உப்பு இதெல்லாம் வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க. இது முடிஞ்சோடனே நம்ம கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்து வானொலியில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கீரையை வறுக்கிறது பாருங்கள், நம்ம சின்ன வானொலி வச்சுருக்கோமா, அதனால் ஒரு கப்பு கீரை தான் வறுக்க முடியும். அது 2 பேட்சாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று சிம்மில் வச்சு வருங்க, வறுக்கையிலே நல்ல மணம் வரும். அப்போ எடுத்துக்கலாம். மறுபடி அதை நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் லேட் பண்ணிங்கனாலும் அது கருவிட மாதிரி ஆயிரும். ஏன்னா மெலிசான பொருள் இல்லையா, அதனால் கருகிருச்சுன்னா அதோட மனமே வேறு மாதிரி ஆயிரும். நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பேஜ் வறுத்து எடுத்தாச்சு. 2வது பேஜ் வறுத்துக்கலாம். நம்ம கை விடாமல் கிளறிட்டுருங்க. அப்போ தான் பாருங்கள், கொஞ்சம் ஏமாந்தோம்னாலும் மெலிசான பொருள் இது மாதிரி கருகிரும். இது மாதிரி கருக விடாதீங்க. கருகின இலையெல்லாம் நம்ம பொறுக்கிட்டு அரைச்சிக்கலாம்.
பாருங்கள், நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி பொரியுது, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இலை. நம்ம ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காம்பை கிள்ளிட்டு ஒன்றா போட்டு எல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக போட்டு வச்சுட்டு, அப்புறமா இலைய போட்டு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இலைய போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இலைய ஒன்றா போட்டோம்னா கொஞ்சம் பருப்பெல்லாம் அரையாத மாதிரி தெரியும். இப்போ ஓரளவு கொரப்பாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து கொட்டி வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மறுபடியும் நம்ம இலைய போட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சுருக்க இலைய போட்டு அரைச்சிட்டு, மறுபடியும் நம்ம பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஒன்றா கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஏர்டைன் கண்டெய்னர்லேயோ போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பச்சை கலரில் நிறமே மாறாமல் அப்படி அழகாக வறுத்துருக்கு. இப்போ நம்ம பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொடியெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, நெய்யோ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம யார் வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு பொடி சாப்பாட்டு கூட போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டுக்குங்க. கொஞ்சம் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதிகமாக, எல்லாமே ஒன்றாவே கொட்டிடலாம். கொட்டி எல்லாம் எடுத்து நம்ம எடுத்துருக்க பருப்பு இது கரெக்டாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும்